பல்கலைக்கழகம் 2 ஆஸ்பெக்டில் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. வருஷம் எல்லா இன்ஜினியரிங் கல்லூரிகளுக்கும் அங்கே என்ன பார்ப்பாங்கன்னா, ஒன்று ஃபேக்கல்ட்டியோட கவுண்ட்டு, இன்னொன்று லேபோட ஃபீஸிபிலிட்டி. இது பொறுத்து தான் அங்கே அட்மிஷனுக்கு கவுண்ட்டு கொடுப்பாங்க. இத்தனை மாணவர்கள் இந்த முறை அட்மிஷனுக்கு இந்த கவுன்சிலிங்கில் கொடுக்குறாங்க இல்லையா, அது அந்த கவுண்ட் வந்து அதை வச்சு தான் கொடுப்பாங்க. இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அப்படி தகுதியே இல்லாத, தரமே இல்லாத, அந்த குவாலிட்டியை மீட்டப் பண்ணாத, அந்த தரத்தை மீட்டப் பண்ணாத 224 கல்லூரிகள் இங்கே லைவில் இருக்கிறதா பார்க்குறோம். எப்படின்னா, ஒரு பேராசிரியர் வேறு வேறு கல்லூரிகளில் ஒரே நேரத்தில் ப்ரெசண்ட்டில் இருக்கிறதா இவங்க அண்ணா யூனிவர்சிட்டி டேட்டா பேஸ்லேயே இருக்குது. அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது. விதிப்படி நீங்கள் விசிட்டிங் ப்ரொஃபஸர், கெஸ்ட் லெக்சர்லாம் சொல்லலாம். ஆனால் அவங்கெல்லாம் நாட் அ ஃபுல் டைம் ஃபேக்கல்ட்டி மெம்பர், முழு நேர பேராசிரியராக கிடையாது. இந்த அங்கீகாரம் எதை வச்சு கொடுப்பாங்கன்னா, முழு நேர பேராசிரியர்களுடைய எண்ணிக்கை அடிப்படையில் மட்டும்தான் இந்த கல்லூரிகளுக்கு அங்கீகாரம். ஒரு பேராசிரியர், இப்போ மாரிச்சாமின்னு ஒரு பேராசிரியர், முனைவர் பட்டம் வாங்கினவர், பிஹெச்டி முடித்தவர், ஒரே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 15 கல்லூரிகளில் வேலை செய்கிறார். தனலட்சுமி காலேஜ் செங்கல்பட்டில் வேலை செய்கிறார், கோயம்புத்தூரில் வேலை செய்கிறார், விருதுநகரில் வேலை செய்கிறார், அதே பக்கம் திருவள்ளூர்லேயும் வேலை செய்கிறார். இது போல் 11 கல்லூரிகளில் அவர் ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு வகுப்பு எடுக்கிறதா இங்கே கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இது தவறான வழிமுறை, இப்படி பண்ணவே முடியாது. அப்போது அந்த இன்ஸ்பெக்ஷன் போனாங்கல்ல, அவங்க விசாரணைக்கு உட்படுத்தப்படணும். ஒரு நபர் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். அவர் எப்படி 11 கல்லூரிகளில் இருந்திருக்க முடியும்? இதை வெரிஃபை பண்ணியிருக்க வேண்டியது அவங்களுடைய தனியான ஐடி, அந்த யூனிக் ஐடி, ஆதார் கார்டு, பேன் நம்பர், இதை மேட்ச் பண்ணியிருக்கணும். பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸை பார்த்துருக்கணும். இதெல்லாம் பார்க்காததுனால தான் இந்த முறைகேடுகள் இங்கே வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருக்கு. 353 ஃபேக்கல்ட்டிஸ் 972 இடங்களில் வேலை செய்கிறாங்க. குறைந்தபட்சம் ஒரு நபர் 3 இடத்துல வேலை செய்கிறதா கணக்கில் இருக்குது. போன வருஷம் 2023 மார்ச் ஏப்ரலில் நமக்கு இது மாதிரி செய்திகளில் பார்க்குறோம், தகவல்கள் சொல்கிறாங்க. இது மாதிரி அஃபிலியேஷன் ப்ராசஸில் நிறைய முறைகேடுகள் நடக்குது அப்படின்னு சொல்லி. அப்போது டைரக்டராக இருந்த டாக்டர் இளைய பெருமாள், சிஐ தான் அண்ணா யூனிவர்சிட்டியோடைய டைரக்டர் விங், அந்த அஃபிலியேஷன் ப்ராசஸ் விங்கு. அந்த விங்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிடுறாங்க. நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுதும் இருக்கக்கூடிய இந்த ஆண்டுக்கு கவுன்சிலிங்க்கு முன்னால் விசிட்டிங் வரோன்னு. அப்போ ஆரம்பித்து இந்த டேட்டா பேஸ் இவங்க அப்லோட் பண்ண இன்னைய தினமும் அண்ணா யூனிவர்சிட்டியோ வெப்சைட்டில் இருக்குது. அதிலிருந்து டவுன்லோட் பண்ணி அதை எக்ஸலாக மாற்றி டேட் ஆஃப் பர்த் வச்சு நம்ம யூனிக்காக சர்ச் பண்ணணும். அதுக்கு ஒரு டீம் வந்து 20,000 ஏன்னா வேலை செய்யக்கூடிய நிறைய வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க. அந்த தன்னார்வலை வச்சு மாவட்ட வாரியாக பிரித்து, கல்லூரிகள் வாயிலாக பிரித்து, அப்புறம் டேட்டா பேஸ் வச்சு பிரித்து, அவங்க படித்ததை வயசுலாம் பிரித்து பார்க்கும்போது தான் இந்த முறைகேடுகளை வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. எவ்வளோ குழுக்கள் பொதுவாக போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ உடனடியாக அதிகாரமே உங்கள் கையில் இருக்குது. என்ன அதிகாரம் இருக்குது? 2023-24 இந்த 353 பேராசிரியர்களும் வேறு கல்லூரியில் இருந்திருக்காங்கன்றத நாங்கள் பார்த்தோன்னு அந்த இன்ஸ்பெக்ட் பண்ணாங்க இல்லையா அண்ணா யூனிவர்சிட்டி சார்பாக, அந்த இன்ஸ்பெக்ஷன் டீம் வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இது செய்ய முடியும். ரெண்டாவது, இப்போ கவுன்சிலிங் நடந்துக்கிட்டு இருக்கு. நிறைய லட்சக்கணக்கான மாணவர்கள், ஏன்னா இன்றைக்கி ஏறக்குறைய 2.5 லட்சம் மாணவர்களுக்கு வேக்கண்ட் இருக்குது. 2 லட்சம் மாணவர்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க. கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆன இந்த சமயத்தில் இந்த ஃபோர்ஜரியில் ஈடுபட்டிருக்காங்களா, இப்போ இந்த வருஷத்துக்கான இன்ஸ்பெக்ஷனும் முடிஞ்சிருச்சு இல்லையா, இந்த ஃபோர்ஜரியில் ஈடுபட்ட கல்லூரிகளை தற்காலிகமாக ஹோல்டு பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் அந்த உண்மையான வேக்கண்ட்டை ஃபில்லப் பண்ணுவாங்க, உண்மையான ஃபேக்கல்ட்டியை உள்ளார கொண்டு வருவாங்க. அந்த ஃபேக்கல்ட்டி அடிப்படையில் நீங்கள் நடத்துங்க. ஏன்னா மாணவர்கள் எந்த காரணம் கொண்டு பாதிக்கப்படக்கூடாது, அது ஒன்று. அதே போல் இன்ஸ்பெக்ஷன் டீம் அவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும். இந்த போலி பேராசிரியர்கள், இந்த முனைவர்கள், சொல்லப்போனால் இந்த 353 பேரில் 175 பேர் வந்து முனைவர்கள், பிஹெச்டி முடித்தவங்க. அவங்க தமிழ்நாட்டில் மட்டுமே இல்லை, இந்தியாவில் எந்த கல்லூரிக்கும் டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு அனுமதிக்கக்கூடாது. அது வந்து உறுதியாக நடவடிக்கை எடுத்தால் தான் இந்த கல்வித்துறை மேலே திரும்பவும் அந்த தாக்குதல் வராமல் மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்காத வகையில் இங்கே கட்டமைக்கப்படும்.